தனித்து போட்டியிட்டால் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் வளரும் அப்படின்னு கேவி தங்கபாலு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். நம்ம அதை பற்றி பேசலாம். தேர்தலில் தனித்து போட்டி, தனித்து விடப்பட்டதோ இல்லை தனித்து இருக்கிறதோ, அது எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டி, வேறு எந்த கட்சிகளும் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தயாராக இல்லைங்கிற நிலைப்பாடு. இந்த ஒரு நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் அநேகமாக எல்லாரும் ஒரு ஆரோடம் சொல்கிறவங்களா மாறிட்டாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு ஒரு ஏற்கனவே தனியாக நின்ற கட்சி தான். பிறகு கூட்டணிகள் ஏற்பட்டது. எல்லா கட்சியும் கூட்டணி. இன்றைக்கி கூட்டணி இல்லாத கட்சிங்கிறது எதுவும் கிடையாது. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பெரிய கட்சிகளே கூட்டணியோடு தான் இருக்குது. எப்படியாவது எதை கொடுத்தாவது, சீட்டை கொடுத்தாவது அல்லது வேறு எதையாவது கொடுத்தாவது அலையன்ஸ் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை சில பிரச்சனைகளிலே இன்றைக்கி சில கட்சிகளை சேர்த்து கொள்ள முடியாது. இன்றைக்கி பாரதிய ஜனதாவோட யாரும் போய் உறவு வைத்துக்கொள்ள முடியும். இப்போ பாரதிய ஜனதாவோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய கட்சிகளோடு நிச்சயமாக காங்கிரஸ் வைத்துக்கொள்ள முடியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்றைக்கு மதவாதமா அல்லது இது மதவாதம் அல்லவா என்ற ஒரு நிலை வரும் பொழுது இன்றைக்கும் திரு மோடி அவர்களோடு சேரக்கூடிய வாய்ப்பு நமக்கு போனால் அங்கே சீட்டு கிடைக்கும், அல்லது அங்கே போய் நம்ம மத்திய அமைச்சரில் இடம்பெறலாம் என்று பல கட்சிகள் முயற்சி செய்கிறது. அப்படி முயற்சி செய்யும் பொழுது அந்த கட்சிகளில் கூட போட்டிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் இடைத்தேர்தல் இன்னும் நடந்துச்சு. அதில் காங்கிரஸை திமுக ஆதரிச்சது, அதிமுக ஆதரிச்சது. இதெல்லாம் காலம்தான். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நிலைமை வந்துடாது. எப்போவுமே உங்களுக்கு 40-45 விழுக்காடு காங்கிரஸுக்கு இருந்த காலமும் உண்டு. 2 கட்சிகள் சேர்ந்து வரும்பொழுது முழுமையாக வெற்றி பெற்றதும் உண்டு. அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலே 80ல் படுதோல்வி அடைந்ததும் உண்டு. எம்ஜிஆர் தலைமையில் 1980ல். அதே மாதிரி கலைஞர் மட்டும் ஒரு சீட்டு பகுதியோட 2 பேராக போன காலமும் உண்டு. அதனால் அரசியல் என்பது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருப்பது மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரை இது இன்னைக்கு நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று இருக்கும்பொழுது அவர் திரு தங்கபாலு என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருந்தால் எதிர்காலத்திலே கட்சியை வளர்க்க முடியும், சட்டமன்ற தேர்தல் போன்ற நிலைகளிலே வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப டவுன் இருக்கு. இந்த இவருடைய அட்வைஸை கேட்கும்போது காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு வரும்னு நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? நான் என்ன சொல்ல வரேன், எல்லா கட்சிக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உண்டு, எல்லா கட்சிக்கும் உயர்வு தாழ்வு உண்டு. ஏன் ஜெயலலிதா அவர்களே தோக்கலையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால யாராக இருந்தாலும் வெற்றி தோல்வி யாருக்கும் சொந்தமானது அல்ல. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாங்கள் தான் வருவோம் என்று பெருமை சொல்ல, எங்கள் 2 முறை 2004லும் 2009லும் காங்கிரஸ் படுதோல்வி அடையும் என்று பாரதிய ஜனதாவுக்கு உட்பட்ட ஊடகங்கள் சொன்னன. இன்னும் சொல்லப்போனால் 2 முறை ஊடகங்களால் காங்கிரஸ் தோற்கடிக்கப்படும் சொந்த நிலையிலையும் 2004லேயும் காங்கிரஸ் தான் வந்துச்சு, 2009 வந்துச்சு. இப்போ என்ன நடக்கும்? மக்கள் என்ன, அவர்கள் தான் எஜமானர்கள். மக்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது நாளுக்கு நாள் மாற்றம் வருது. திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னது மாதிரி இன்னைக்கு இமாம் புகாரி அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னே காங்கிரஸுக்கு அவர் ஆதரவு கொடுத்தது இல்லை. அப்போ இப்படி சூழல்கள் மாறி வரக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு சிறுபான்மை வாக்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்கு தான் அதிமுக உட்பட்ட கட்சிகள் என்ன செய்து பாரதிய ஜனதா தேர்தலுக்கு முன்னால் நம்ம அதுக்குள்ள வரலாம். தேர்தலுக்கு முன்னால் என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னா தள்ளி வச்சிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம அடுத்த இடத்துல வரலாம். இப்போ தங்கபாலு சொல்லக்கூடியது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வாசகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன? காங்கிரஸ் தனித்து நிற்பதால் அவர்களுடைய ஓட்டு பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட 125 ஆண்டுகால வரலாறு உள்ள ஒரு காங்கிரஸ் இப்பொழுதுதான் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அது ஏமாற்று வேலை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று கேட்டால், இன்று நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய சிதம்பரம் கூட அந்த தொகுதியில் போட்டியிட தயங்குகிறார். தங்கபாலு அந்த தொகுதியில் போட்டியிட தயங்குகிறார். கூட்டணி இருக்கும் பொழுது எனக்கு சீட்டு வேண்டும், என் உறவினருக்கு சீட்டு வேண்டும் என்று கேட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இன்று போட்டியிடுவதற்கே தயங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது காங்கிரஸ் அகதாள பாதளத்தில் தமிழகத்தில் போய்விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுவரை அதிமுகவுடையோ அல்லது திமுகவுடையோ அவர்கள் சவாரி செய்தே பழக்கப்பட்டு கொண்டு இதுவரை இருந்தார்கள். இன்று அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தனியாக நிற்கவில்லை, அவர்கள் சுய பரிசோதனைக்காக இருக்கவில்லை, அவர்களை சேர்த்துக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் காங்கிரஸை தமிழகத்தை பொறுத்தவரை. நான் மற்ற மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி மாறி மாறி திமுக அதிமுக மீது சவாரி செய்துன்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா மத்தியில் ஆட்சிக்காக திமுக காங்கிரஸிடம் மாறி மாறி திமுகவும் சவாரி செய்த காலகட்டம் இருக்குல்ல? இல்லை, இதை நான் மறுக்கிறேன். மத்தியில் காங்கிரஸோடு நாங்கள் உறவு கொண்டிருக்கிறோம் என்றால் கொள்கை ரீதியாக உறவு கொண்டிருக்கிறோமே தவிர மதவாதத்திற்கு சிஞ்சிற்றும் இடம் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரஸை ஆதரிக்கிறோமே தவிர.
கிடையாது, கொள்கை கிடையாது. 9 மாசத்துல உங்களுக்கு கொள்கை எங்க போச்சு? அதாவது எதை இல்ல, 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 பேசினாலும் கொள்கை- தெளிவா பேசணும். இல்ல, இல்ல, இல்ல. அதாவது இல்ல, கண்ணாடி நாங்க அவரை தெளிவா தான் பதில் இருக்கோம். கூடாது. அவர் இல்ல, பதில் முடிச்சு. நாங்க தெளிவாத்தான் இருக்க. எங்களுடைய கொள்கையில் நாங்கள் என்றும் பின்வாங்கியதில்லை. ஏனென்று கேட்டால் உங்களுடைய முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியமே சொல்லியிருக்கிறார், நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்த பொழுது கலைஞர் இருக்கும் இடத்தில் மதவாதத்திற்கு வேலையே இல்லை என்று அன்று அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்த பொழுது அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரே தவிர எங்களுடைய கொள்கையில் தலைவர் கலைஞர் என்றுமே உறுதியாக இருக்கிறார். அதனால் நாங்கள் கொள்கையை என்றும் பின்வாங்கியதில்லை. இப்பொழுது கூட காங்கிரஸை விட்டு நாங்கள் எதற்காக வெளியே வந்தோம்? கொள்கை ரீதியாகத்தான் வெளியே வந்தோம். எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2Gயில் எங்களை குற்றம் சாட்டினீர்கள். நாங்கள் கருத்து சொன்னோம். ராஜா அதற்கு விளக்கம் சொல்ல வந்தார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குற்றவாளி என்று நீங்கள் இல்ல நம்ம 2G விவரங்களுக்கு இப்ப போக வேண்டாம். இந்த கட்டத்துல நம்ம இந்த தலைப்பு இந்த விவாதத்தை இல்ல, முடிப்போம். அது போனது எப்ப, வெளியானது எப்ப? இல்ல அந்த விவாதத்துக்குள்ள வேண்டாம். அதாவது இப்ப கண்ணாடி வீட்டுல இருந்து அவர் கல்லடிச்சிட்டு இருக்காரு. அதாவது கண்ணாடி 9 வீட்டுல கல்லெறியல. நீங்க தான் கண்ணாடி வீட்டுக்குள்ள கண்ணாடி 9 இருந்து கொண்டு மாதங்கள் வரை கல்லெறியல. காங்கிரஸ்ல என்ன கொள்கை இருந்துச்சு? என்ன அதுக்கு முன்ன தமிழ்நாட்டு பிரச்சனை, மீனவர் பிரச்சனைங்க பிரச்சனை இல்லையா இந்த 9 மாசத்துல? அதனால அவர் பேசுவது அவருக்கே எதிராக முடியும் என்பது அவருக்கு தெரியல. இல்ல, 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 நம்ம இந்த ஈழ விவாதத்தை- பிரச்சனையை பொறுத்தவரை அது பேசினா இல்ல விவாதம் வேணாம். விவாதத்தை பேசப்படும். வேற பக்கம் போகும். இந்த விவாதத்தை இந்த அளவுல நிறைவு செய்வோம். இடைவேளைக்கு பிறகு வேற ஒரு தலைப்பை பத்தி பேசலாம்.